யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்ஜிபிஎம் எஸ்எம்பிஎம் மிஷனரி இயக்கத்தின் சார்பில் எழுந்து கட்டுவோம் வாருங்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த பின்பு தம்முடைய சீசர்களை பார்த்து மார்க் 16:15 உலகமெங்கிலேயும் புறப்பட்டு போங்கள், சர்வ சிருஷ்டிக்கும் இந்த நல்ல செய்தியை சொல்லுங்கள். எந்த நல்ல செய்தி? மனிதனுக்கு வாழ்க்கை மரணத்தோடு முடிந்து விடுகிறது, ஆனால் மரணத்தை ஜெயித்து உயிரோடு நான் எழுந்திருக்கிறேன், இந்த செய்தியை உலக மக்களுக்கு சொல்லுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டளை கொடுத்து சென்றார். அதே அதிகாரத்தின் 16:20 நம்ம வாஸ்து பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துவின் சீசர்களோடு அவர் இருந்து அவர் சொன்ன வார்த்தைகளை அடையாளங்கள் அற்புதங்கள் மூலம் நிறைவேற்றினார். அன்பானவர்களே, சென்றவிடெல்லாம் வியாதிகள் குணமாகியது, அசுத்த ஆவிகள் அலறி அடித்து கொண்டு ஓடியது, தீராத வியாதிகள் குணமானது, மரித்தோர் உயிரோடு கூட எழும்பினார்கள். இதுதான் இயேசு கிறிஸ்தவருடைய சீசர்களோடு இருந்து அவர் சொன்ன வார்த்தைகளை உறுதிப்படுத்தினார். தேவை நிறைந்த நம்முடைய இந்திய தேசத்தில் அருமையானவர்களே, விடுதலைக்காக அலைகிற ஜனங்கள், நிம்மதி இல்லாமல் அலைகிற ஜனங்கள், எனக்கு ஜாதகம் சரியில்லை, நேரம் சரியில்லை, எனக்கு விதி சரியில்லைன்னு சொல்லி நொந்து போயிருக்கிறவங்க எத்தனையோ வாலிப பிள்ளைகள் வீடுகளில் எனக்கு இன்னும் சரியான வரன்கள் வரவில்லை, என்னுடைய ஜாதகம் பொருத்தம் சரியில்லை என்று சொல்லி அருமையானவர்களே, இப்படி இந்த பொய் புரட்டலான ஜோசியக்காரர்களால் அநேகர் மாட்டி தவிக்கும்போது அருமையானவர்களே, உங்களுக்கு ஒரு விடுதலை இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார். நாங்கள் இந்தியாவின் 25 மாநிலங்களில் நல்ல செய்தி அறிவிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த செய்திகளை கேட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்படுகிறவர்கள் அநேகர். எங்களுடைய பணித்தளங்களில் ஏராளமான அற்புதங்கள் நடைபெறுகிறது. பாருங்கள், ஒரு முறை ஒரு கிராமத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்த படகாட்சியை போட்டு கொண்டிருக்கும்போது ஒரு சகோதரி அப்படியே எழும்பி நின்றார்கள். ஐயோ, இந்த இயேசுவை எனக்கு வேணும்னு சொல்லி கத்த ஆரம்பித்தார்கள். என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஜாதகம் சரியில்லை, செவ்வாய் தோஷம் இருக்குது, அவங்க கல்யாணம் பண்ணால் புருஷன் செத்து போயிடுவார். அதனால் ஊர் மக்கள்லாம் தேர்ந்து அந்த பிள்ளைக்கு என்ன தீர்மானம் போட்டாங்கன்னா, நீ அங்கே இருக்கிற தேவதைகள் கோயிலில் போய் நீ அங்கே சேவை செய்யணும், அங்கே இருக்கிற பூஜாரிகளுக்கு நீ வைப்பாட்டியாக இருக்கணும், இதுதான் அவங்க போட்ட தீர்ப்பு. ஆனால் இந்த பிள்ளைக்கு அப்படி ஒரு அலக்களிக்கான வாழ்க்கை போகிறதுக்கு மனசு கிடையாது. என் அன்புக்குரியவர்கள், இப்படி ஏக்கத்தோடு இருந்த பிள்ளைக்கு தான் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அருமையானவர்களே கையுங்களவுமாக பிடிக்கப்பட்ட ஒரு விபச்சார ஸ்திரிக்கு விடுதலை கொடுத்த அவள் பார்க்கிறாள். பார்த்த உடனே இந்த இயேசு எனக்கும் வாழ்வு தருவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு எழும்பி நின்றார்கள், கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ஒரு சகோதரிக்காக ஒரு ஆராதனை குழு அங்கே உருவாக்கப்பட்டது. விளைவு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஆராதனைக்கு பலர் வர ஆரம்பித்தார்கள். அங்கே வந்த அந்த சகோதரியுடைய இனத்தை சார்ந்த ஒரு சகோதரரை அவரை திருமணம் செய்து கொண்டார்கள். இன்னைக்கு பிள்ளைகள் சந்தோஷமாக குழந்தையோடு இருக்கிறார்கள். சரியா? இயேசு கிறிஸ்து ஜாதகத்தை மாற்றுகிறவர். நீங்கள் என் கூட வந்தீங்கன்னா நான் இதெல்லாம் கூட்டு போய் நான் காட்டுவேன். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த நல்ல செய்தி நம்முடைய இந்திய தேசத்தவர்களுக்கு தேவை. இந்தியாவில் இந்த செய்தி அறிவிக்கிறதற்காக 270 ஃபுல் டைம் மிஷனரிஸ் எங்களோடு இருக்கிறார்கள். இன்னும் 450க்கு மேற்பட்ட அப்ளிகேஷன் எங்களுடைய கரங்களில் காத்திருக்கிறது. அருமையானவர்களே, இதுவரையிலும் செய்த ஊழியத்தின் விளைவாக சுமார் 9120 பேர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக சுமார் 895 கிராமங்களில் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறார்கள். என் அன்பானவர்களே, இதுவரையிலேயும் 75 ஆலயங்கள் கட்டி கர்த்தருக்கு மகிமையாக அதை பிரதிஷ்டை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இன்னும் 25 இடங்களில் ஆலய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாத இறுதியில் பஞ்சாப்லேயும் அதை தொடர்ந்து குஜராத்திலேயும் 5 ஆலயங்கள் பிரதிஷ்டை இருக்கிறது. ஜோமனி இடங்க அருமையானவர்களே, இந்த நாட்டில் 4 லட்சம் கிராமங்களில் ஆலயம் கிடையாது. ஒவ்வொரு கிராமங்கள்லையும் ஆலயத்தை கட்டி எழுப்ப வேண்டும். ஒரு கிராமத்துக்கு ஒரு ஆலயம் போயிட்டால் அந்த கிராமத்துக்கு லைட் வரும், அந்த கிராமத்துக்கு ஹெல்த் சுகாதாரம் வரும், அந்த கிராமத்தில் இருக்கிற அசுத்தாவிகள் துரத்தப்படும், அந்த கிராமத்தில் அநேகர் விடுதலை பெறுவார்கள். ஆகவே தான் கிராமங்கள் தோறும் ஆலயம். பள்ளிக்கூடம் போகாத பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போக ஆரம்பிச்சிருவாங்க. கவலையோட கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிற இடம் தான் தேவாலயம். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, வளர்ந்து வருகிற இந்த ஊழியத்தில் அந்த குழந்தைகள், விசுவாச குழந்தைகளுக்கு 7 இடங்களில் விடுதிகளை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த விடுதிகளில் அவனுடைய கிருபையினாலே 458 குழந்தைகள் படித்து கொண்டிருக்கிறார்கள்.
பகல் நேர பராமரிப்பு, இன்னும் டியூஷன் சென்டரில் 22 இடங்களில் நடக்கிற டியூஷன் சென்டர் மூலமாக 700க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இயேசுவை அறிகிற அறிவிலே வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய தலைமுறையிலேயே நம்முடைய இந்திய தேசத்தவர்களுக்கு இந்த நற்செய்தி அறிவிக்க வேண்டும். இந்தியாவின் கிராமங்களிலே சபைகளை உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு மாதமும் 300லிருந்து 400 பேர் திருமுழுக்கு எடுக்கிறார்கள். இந்த எண்ணிக்கை அதிகரிக்கிறதற்காக அன்புக்குரியவர்களே, கிராமங்கள் தோறும் பயிற்சிகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு டிசைபிள் சீசனாக மாறி நல்ல செய்தி அறிவிக்க வேண்டும். மிஷினரிகளுக்கு என்ன தரிசனம்னா, என்னை கேளும், ஜாதிகளையே சொந்தமாக தருவேன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? ஜாதிகளை நாம் இயேசுவுக்காக நான் எழுப்ப வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல முயற்சிகளுக்காக நீங்களும் ஜோமனிக்கிடுங்கள். இந்த நாட்களில் VBS இந்தியாவின் பல பகுதிகளில் நடைபெறுகிறது. இந்த VBS மூலமாக 25,000 குழந்தைகள் சத்தியத்தை அறிந்து கொள்வார்கள். குறைந்தது ஒரு 10 கிராமங்களையாவது சபை உருவாகும்னு சொல்லி நம்புகிறோம். இந்த ஒரு VBS நிகழ்வை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுறதற்கு 2,000 ரூபாய் தேவை. அருமையானவர்களே, ஒரு மிஷினரியை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுவதற்கு 3,000 ரூபாய் தேவை. ஒரு ஆதிவாசி குழந்தையை படிக்க வைக்கிறதுக்கு 600 ரூபாய், முழுமையாக பொருட்படுக்கிறதுக்கு 1,200 ரூபாய். அதோட மிஷினரியோட குழந்தைகள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு வீட்லேயும் ஐயோ எங்கள் குழந்தைகளை படிக்க வைக்க முடியல, எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி இந்த மிஷினரிகள் கேட்குறாங்க. என் அன்புக்குரியவர்களே, நல்ல ஸ்கூலில் நல்ல காலேஜில் இந்த குழந்தைகளை படிக்க வைக்கணும். எங்களுக்கு கல்வி நீதி நிறையா தேவை இருக்குது. ஜோமனிடுங்க. ஒரு மிஷினரிகளுடைய குழந்தைக்கு 1000 ரூபாய் ஸ்பான்சர்ஷிப் வாங்குகிறோம். ஆலயங்கள் கட்டுவதற்கு பெரிய பக்கா ஆலயம் 8 லட்சம் ரூபாய், அருமையானவர்களே 7 லட்சம் ரூபாய், 600 ஸ்கொயர் ஃபீட்டில் 5 லட்சம் ரூபாய் வாங்குகிறோம். 3 லட்சம் ரூபாய்க்கு கச்சா ஆலயங்கள் கட்டுகிறோம். இந்த ஆலயங்களில் மக்கள் திரளாக வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். நீங்களும் இந்த காரியங்களுக்காக ஜோமனி எடுங்க. ஒரு அண்ணன் அவங்க மகனுடைய திருமண அந்த வரவேற்பில் வந்த அந்த மொய் பணம்னு சொல்லுவோம் இல்லையா, அவ்வளோத்தையும் கொடுத்து என் மகனுக்கு பேரில் கர்த்தருக்காக ஒரு ஆலயம் கட்டுங்கன்னு சொல்லி அந்த குடும்பத்தார் கட்டினார்கள். 2வது மகனுக்கும் அதே மாதிரி செய்யணும், ஜோமனிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. என் அன்புக்குரியவர்களே, இவ்விதமாக பொருத்தனையோடு ஆலயங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்கள் குடும்பத்தின் சார்பில் ஆலயம் கட்டலாம். நீங்கள் ரிட்டையர்ட் ஆகும்போது உங்களுடைய கிராஜுவேட்டிலிருந்து ஒரு ஆலயங்கள் கட்டலாம். அது மாத்திரமல்ல அன்புக்குரியவர்களே, நம்முடைய குடும்ப சொத்துக்களை பிரிக்கும்போது ஒரு 10% கர்த்தருக்காக, 5 பிள்ளைகள் இருக்கிறீங்க, 6வது மகன் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி ஒரு 10% நீங்கள் எடுத்து வைத்தீங்கனாலே ஒரு ஆலயங்கள் கட்டிடலாம். ஒரு ஆலயம் கட்டுறதன் மூலம் பெரிய ஒரு ஆசீர்வாதம். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, இல்லாதிருந்தாலும் சொல்லியிருப்பேன். நான் போய் உங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். நீங்கள் தங்குறதுக்குன்னு ஒரு வீட்டை நான் ஆயத்தம் பண்ணுவேன். சரியா? இந்த பூமியில் தங்குறதுக்கு எப்படி நமக்கு வீடு தேவையோ, இந்த பூமி விட்டு கடந்து போகும்போது நிலையான வீட்டில் தங்குறதுக்காக அருமையானவர்களே ஒரு ஆலயத்தை இந்த பூமியில் இருக்கும்போதே கட்டுங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆலயம் கட்டுவதற்கு நிறைய இடங்கள் வாங்க வேண்டியதாக இருக்கிறது. அதற்காக ஒரு காணிக்கை பெட்டி வைத்திருக்கிறோம். ஆண்டவர் உங்களை எழுப்பார் என்றால் இந்த காணிக்கை பெட்டிகளை உங்கள் வீட்டில் வைத்து நீங்களாகவே அதை நிரப்பி இல்லை நிறைஞ்சிருச்சு வந்து எடுத்துகிட்டு போங்க சில இதில் இருக்கிற ஃபோன் நம்பரில் கூட்டிங்கன்னா இந்த ஊழியக்காரர் வந்து ஜோம் பண்ணி ரசி போட்டு அவங்க வேலை கொடுத்து இந்த ஊழியத்துக்காக அனுப்பி வைப்பார்கள். ஒவ்வொரு மாதமும் ஆத்ம சவால் என்கிற பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். உங்கள் எல்லாருக்கும் இது இலவசமாக அனுப்புகிறோம். உங்களுடைய முகவரிகளை அனுப்புங்க, வாட்ஸ்அப் நம்பரை அனுப்பி வைங்க. ஏன்னா ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இயேசுவை சந்திக்கும்போது வெறுங்கையோடு சந்திக்கவே கூடாது. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தேன்னு சொல்லி ஆண்டவர் கேட்பார். அவருக்கு பார்க்கும்போது இப்படி வெறுங்கையோட யாரும் வெட்கப்பட்டு போகாமல் தைரியமாக சொல்லணும். சரியா? ஆகவே இந்த ஆத்துமாதாய ஊழியங்களுக்காக ஜெபமடிடுங்க. அதோடு கூட நம்முடைய இயக்கத்தின் மிஷினரிகளுக்கு 3 ஆண்டுக்கு ஒரு முறை மிஷினரிகளுக்கான நிகழ்வு நடத்துவோம். நேஷ்னல் மிஷினரி கான்ஃபரன்ஸ். இந்த ஆண்டில் வாரங்களில் இருக்கக்கூடிய பிரதர் ஜட்சன் ஆபிரகாம் அவருடைய கேம்பஸில் இந்த நிகழ்வுகளை ஒழுங்கு செய்கிறோம். 300 மிஷினரிகள் பணித்தளத்திலிருந்து புறப்பட்டு வந்து ஒரு 5 நாட்கள் அந்த வளாகத்தில் தங்கியிருந்து அவர்களுக்கு உணவு, நல்ல ஒரு ஆவிக்குரிய போதனைகள், பயிற்சிகள் கொடுத்து குடும்பமாக பிள்ளைகளோடு வர சொல்லியிருக்கிறோம். ஒரு இந்த கூடுகைக்கு எங்களுக்கு 15 லட்ச ரூபா தேவையாக இருக்கும். ஜோமினிடுங்க. ஆண்டவர் நடத்தினா 1 லட்ச ரூபா கொடுக்கக்கூடிய ஒரு 15 பேர் எழும்பணும். ஒருவேளை சாப்பாடு பொறுப்பெடுக்கிறதுக்கு ஒரு 50,000 ரூபா தேவை இருக்கும். அருமையானவர்களே, இந்த ஊழியத்தினுடைய தேவைகளை இந்த ஊழியத்தை நேசிக்கிற பிள்ளைகளோட சொல்கிறத தவிர வேறு யார்ட்டையும் சொல்கிறதில்ல. ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜோம் பண்ணுறோம். அருமையானவர்களே, உங்ககிட்ட சொல்கிறோம், மாதந்தோறும் நம்முடைய இயக்கத்துக்கு 40 லட்ச ரூபா இப்போது வேணும். ஏன்னா இருக்கிற மிஷினரிகளுக்கு சம்பளம் கொடுக்கறதற்கும், வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கும், ஆலயம் கட்டுவதற்கும், குழந்தைகளை படிக்க வைக்கிறதற்கும்
தேவையாக இருக்கிறது. உங்களிலே பலர் பொருத்தனையோட காணிக்கைகளை அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அனுப்புகிற காணிக்கை அப்படியே பணித்தளத்துக்காக செலவு பண்ணுறோம். அலுவலகத்துக்கு வாடகை கிடையாது பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, நம்ம இயக்கத்தில் மிகவும் சிக்கனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பத்திரிக்கை ஒன்று தான் மாதந்தோறும் செலவு, மற்றபடி நமக்கு ஒன்றும் செலவு கிடையாது. ஆகவே நீங்கள் கொடுக்குற காணிக்கை நிர்வாக செலவினங்களுக்கு பயன்படுத்த மாட்டோம். ஆகவே நம்பிக்கையோடு அனுப்பி வையுங்கள். எங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்னை திருவஞ்சேரி பிரான்ச், அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM, கனரா பேங்க் சேலையூர் பிரான்ச், அக்கௌண்ட் நம்பர் 12 00 34 54 94 90, ஐஎஃப்எஸ் கோட் CNRP 005652. அருமையானவர்களே, எங்களுடைய தொலைபேசி எண் 9043867550, 9447375550. உங்களுடைய ஜபங்களுக்காக எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். அதன் பின்பு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார் இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிற அதே காலகட்டத்தில் இன்னொரு நிகழ்வுகளும் திருச்சபையின் சரித்திரத்தில் நடந்தது. அது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து அவருடைய சீசர்களோடு மரித்து உயிரோடு எழும்பு கிட்டத்தட்ட 40 நாட்கள் பல அடையாளங்கள், அற்புதங்கள், தன்னை திருஷ்டாந்திரமாக, அதாவது வெளிப்படையாக அவருடைய சீசர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தி முடித்துவிட்டு என்ன சொன்னார்னா, நீங்கள் அவசரப்பட்டு இந்த மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த இந்த நல்ல செய்தியை உலகிற்கு சொல்வதற்கு போக வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கு காத்திருங்கள். அவர் வந்து அந்த பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அதன் பின்பு தான் நீங்கள் ஒரு விசேஷ வல்லமை பெற்றவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய வானத்திலிருந்து மேகம், ஒரு திரளான அக்கினி குதிரைகள் வந்தது. இயேசு அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டார். இதை பேசிக்கிட்டு இருக்கும்போது எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். உங்கள் வீட்டில் ஒருவங்களோட நிறையா பேசிகிட்டே இருக்கிறாரு. பேசிகிட்டு இருக்கிறவர் நான் அப்படியே போய்ட்டு வரேன் அப்படின்ட்டு அப்படியே போகிறாருன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து பரம்பேறினே திருநாள் கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு பெரிய விழாவாக இதை கொண்டாடுவார்கள். என் அன்புக்குரியவர்களே, அப்படி இயேசு வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அவருடைய சீசர்கள் அப்படியே அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கும்போது தான் தேவதூதர்கள் வந்து சொல்லுகிறார்கள், கலிலேயர்களே, நீங்கள் ஏன் இப்படி வானத்தையே அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? எப்படி இந்த இயேசு கிறிஸ்து உயிரை எடுத்துக்கொள்ளப்பட்டு உங்களுடைய கண்களுக்கு முன்பாக ஒரு மேகம் அவரை மறைத்ததோ, அவர் போகிற போது எப்படி அவரை பார்த்தீர்களோ, இதை வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராக மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாய் வானத்தை எழுந்தொழி போனாரோ, அவர் அப்படியே மறுபடியும் வருவார். என் அன்புக்குரியவர்களே, இயேசு முதலாவது நமக்கு இரட்சகராக வந்தார். பாவங்களை நீக்கி மன்னிக்கிறவராக, நமக்கு நீதி நியாயத்தை கற்றுக் கொடுக்கிறவராக, நம்மை தினம் தினம் உற்சாகப்படுத்துகிறவராக, வழி நடத்துகிறவராக நிறைய காரியங்களை சிந்தித்தோம் இல்லையா? அப்படி இருந்த இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே தேவதூதர்கள் என்ன சொல்கிறாங்க, உங்கள் கண்களுக்கு முன்பாக மகிமையாக எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்து எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் வருவார். வரும்போது எப்படி வருவார்? சர்வலோகத்தின் அரசராக வருவார். சர்வ ஜனங்களும் அவருக்கு முன்பாக நிற்பார்கள். வேதம் சொல்லுது, அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1:8 வாசித்து பார்த்தீங்கன்னா, சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக நிற்பார்கள். அருமையானவர்களே, நம்ம எல்லாரும் நிற்கணும். அப்படி நிற்கும்போது அவனவன் தன் தன் கணக்கை ஒப்புவிக்கணும். அருமையானவர்களே, நீங்கள் உங்கள் கணக்கை எப்படி ஒப்பிக்க போகிறீங்கன்னு சொல்லி யோசித்து பாருங்கள். எனக்கு தெளிவாக தெரியும், ஆண்டவர் என்னிடத்தில் நம்பி கொடுத்து போன ஊழியம், நம்பி கொடுத்த தரிசனம், நம்பி கொடுத்த பாரம் எல்லாவற்றையும் அவருக்கு மகிமையாக 100% நான் நிறைவேற்றி இருக்கிறேனா என்பது தான் ரொம்ப முக்கியம். பார்த்துடுங்க என் அன்புக்குரிய, ஒரு வேளை இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெந்ததை தின்று வெறுமனே வாழ்ந்து விதி வந்தால் சாபம் என்பது தான் நிறைய கிறிஸ்தவர்களுடைய ஜீவியமாக இருக்குது. பல இண்டிபெண்ட்டாக ஊழியம் செய்கிறவர்கள் பார்த்திங்கன்னா, இயேசு வரப்போகிறாரு, அவரை சந்திக்க வேண்டுமே என்கிற அந்த உணர்வே இல்லாமல் மேலும் சொத்துக்களுக்கு மேலே சொத்து, பில்டிங்க்கு மேலே பில்டிங்,
அருமையானவர்களே, சொகுசு கார்கள் என்று வாங்கி குவித்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நான் ஒரு மிஷினரி இயக்கத்தில் இருந்தேன். அந்த மிஷினரி இயக்கத்தில் சென்னை செனா நகரில் ஒரு மெட்ராஸில் முக்கியமான இடம். அப்போ தலைமை செயலகமே கிடையாது. அங்கே ஒருத்தர் ஒரு பில்டிங்கை கொடுக்குறதுக்கு முன் வந்தாங்க. அருமையானவர்களே, அன்றைக்கு பொது காரியதேசியாக இருந்த பேட்டரி ஜாஸ்வான்னு என்ன பண்ணாங்க, அதை உடனே விற்று வட இந்தியாவில் அங்கே கோயில் கட்டணும், இங்கே கட்டணமே இருக்கக்கூடாது. என் அன்புக்குரியவர்களே, மிஷினரி இயக்கங்களின் நோக்கம் என்ன? கிராமங்கள் தோறும் சபைகளை உருவாக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை கேள்விப்படாமல் ஒருவர் கூட நரகம் போகக்கூடாது. ஒருவர் கூட நரகம் போகாமல் அவர்களை பரலோகம் கொண்டு போகிறது தான் மிஷினரி பணியோட நோக்கம். ஒருவேளை மிஷினரி அமைப்புகளுடைய தரிசனம் எப்படி இருக்குது, நம்முடைய திருச்சபைகளுடைய தரிசனம் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அருமையானவர்களே, நாங்கள் இந்த மிஷினரி அமைப்பை ஆரம்பிக்கும்போது ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த தரிசனம், நீர்ப்பச்சலான இடங்களிலே விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். கதிர்கள் 2026 ஆண்டுகளுக்கு முன்பு அறுவடைக்கு காத்திருக்கிறது என்று இயேசு சொன்னார். ஆகவே இன்றைக்கு நாங்கள் நினைக்கிறோம், அன்றைய காட்டில் இன்றைக்கு அதிகமான கதிர்கள் அறுவடை காத்திருக்கிறது. ஆகவே எஜமான் நாட்டில் வேண்டிக் கொள்ளுங்க என்று சொன்னாரா. எங்களை பொறுத்தவரையிலையும் அறுக்கிறதுக்கு நிறைய பேர் எங்கள் கையில் ஆயத்தமாக இருக்காங்க. எங்களுக்கு தேவை அவர்களை ஸ்பான்சர் பண்ணி நம்ம அனுப்பத்துக்குங்க. என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஊழிய பாதைகளிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், நம்முடைய தரிசனம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறதுன்னு யோசித்து பாருங்கள். ஒரு ஆடம்பரம், சொகுசு காரு, சொகுசு பயணங்கள் என்று மேற்கொள்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். விடுதிகளிலே சாதாரணமான விடுதிகளில் தங்குறதுக்கு பிடிக்காது. நல்லா ரொம்ப லக்ஸுரி லாட்ஜில் தான் தங்கணும். சமீபத்தில் ஒரு பெரிய ஊழியக்காரங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒரு வீடு கூட கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கியிருக்கிற லாட்ஜுக்கு ஒரு நாளைக்கு 35,000 வாடகை. என் கையில் 35,000 இருந்தால் 12 மிஷினரிகளுக்கான சம்பளத்தை நான் கொடுத்துருப்பேன். என் அன்புக்குரியார், அது ஒரு நாள் வாடகை அவங்களுக்கு. இப்படி லக்ஸுரியாக செய்துட்டு போகிறாங்க. அது அவங்களுடைய ஊழியம், அவங்க குடும்பம், அவங்க காரியங்கள். என் அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளை, இதை பப்ளிக்கில் சொல்லணுமா? தேவனுடைய பிள்ளைகளை சற்று யோசித்து பாருங்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி எழுந்தருளி போனாரோ அவர் மறுபடியும் வரப்போகிறார். நம்ம கொடுத்துருக்கிற தாளந்துகளை நம்ம பயன்படுத்த வேண்டாமா? அவன் தன் கணக்கை ஒப்புவிக்கணும்னு இருக்க. என்ன ஒப்புவிக்க போகிறோம்? என் அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, நான் டெய்லி ஜோம் பண்ணுற ஆண்டவரே, உண்மை சந்திக்கும்போது வெறுங்கையோடு அல்ல, ஒரு கூட்ட ஆத்மாக்களோட. நான் மட்டும் இல்லை, இந்த இயக்கத்தில் பணிபுரிகிற மிஷினரிமார், சப்போர்ட் பண்ணுற குடும்பங்கள். அதனால தான் உங்கள் எல்லாத்தையும் அடிக்கடி சொல்கிற காரியம், லூக்கா 15:10 மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. ஆகவே நம்ம ஒவ்வொரு சார்பில் அநேக பேர், குறைஞ்சது ஒரு 1000 பேராவது ஒவ்வொரு ஆத்மாவும் நம்ம கூட்டு போகணும் ஆண்டவர்கிட்ட. என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளை, உங்கள் சார்பில் தான் நாங்கள் வட இந்தியாவிலே இந்த நற்செய்தி அறிவிக்கிற ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். கிராமங்களில் சபைகளை ஸ்தாபிக்கிற ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். ஆகவே இந்த ஊழியங்களிலே நம்முடைய பங்களிப்பு என்ன, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவர்கள் கூட இருக்கவே முடியாது. என் அன்பானவர்களே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மைன்னா உங்களால் இந்த நற்செய்தி அறிவிக்காமல் இருக்கவே முடியாது. அருமையானவர்களே, ஸ்ட்ரீட் எஸ்டாட் ஒரு பெரிய பணக்காரர், கோடீஸ்வரர், பல மல்டி மில்லியனர் ஒரு நாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். மூடி பிரசங்கிட்ட கேட்குறாரு, ஐயா, நான் என் சொந்த ரட்சகராக இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இதுக்கு மேலே என்ன செய்யணும்? உடனே அவர் சொன்னாரா, தம்பி, அறியப்படாத மக்கள் இந்தியாவில், அறியப்படாத மக்கள் சைனாவில், அறியப்படாத மக்கள் பர்மாவில், நீ அங்கெல்லாம் போய் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மிஷினரி சங்கங்களுக்கு எழுதி வைத்துவிட்டு மிஷினரியாக நற்செய்தி அறிவிக்கிறார். அருமையானவர்களே, ஒரு முறை அவருடைய கடைசி மகா கடிதம் எழுதுகிறாங்க, அம்மா, எனக்கு திருமணம் ஒழுங்காயிருக்கு, நீங்கள் வாங்க, வந்து என்னை ஆசீர்வச்சிட்டு போங்க. மகளுக்கு கடிதம் எழுதுகிறாரு, அம்மா, உன் திருமணத்தை இயேசு ஆசீர்வதிப்பார், உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், வந்து உன்னைய நேரில் பார்த்து ஆசீர்வதிக்கிற அளவுக்கு எனக்கு இங்கே மாற்று கொடுக்குறக்கு ஆள் இல்லை, அதனால் என்னால் வர முடியல, நீ மன்னிச்சுக்கோமான்னு எழுதுகிறாரு. இந்த மிஷினரி மகள், என் தகப்பனின் ஆசீர்வாதம் எனக்கு வேணும், ஆகவே அவர் இருக்கிற இடத்துல நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்காக வருகிறாள். சில நாட்கள் தகப்பனோட தங்கியிருக்கிறார். திரும்பி போகணும், அப்பா நான் திரும்பி போகணும், கல்யாணத்துக்கு நாள் ஆயிடுச்சு, என்னை ஆசீர்வச்சு அனுப்புங்கப்பா, நீ முழங்கால் படியிடுறான். கல்யாண பிள்ளை முழங்கால் படியிடுறால, ஏதாவது கொடுத்து அனுப்பணும்னு சொல்லி அவருடைய ட்ராயரை தேடுறாரு, அலமாரியை தேடுறாரு, கடைசியாக பைபிளை தேடுறாரு. ஒன்றுமே இல்லை. மகா கேட்குறாப்பா, நீங்கள் ஏதோ தேடுற மாதிரி உணர்றேன், என்னப்பா தேடுறீங்க? அம்மா, நீ கல்யாண பிள்ளை, உன் கையில் எதாகிலும் கொடுக்கும்படி தேடுகிறேன். அவர் சொன்னாலா, அப்பா, ஒன்றும் இல்லாமையில் இருந்து தான் உலகையே உருவாக்கினவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு தெரியும், இந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினால என்னை ஆசீர்வதித்து அனுப்புங்கள். என் அன்புக்குரியவர்களே,
கோடிக்கணக்கான பணத்தில் பிறண்டவருக்கு கல்யாண பிள்ளைக்கு பெத்த மகளுக்கு ஒரு தொட்டு பணம் கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்கு கையில் பணம் இல்லை. இதுதாங்க மிஷினரி வாழ்க்கை. என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளை சற்று யோசியுங்கள். அருமையானவர்களே, இந்த மிஷினரி ஊழியத்தில் நம்முடைய பங்களிப்பு எப்படி இருக்குங்கிறத யோசித்து பாருங்கள். ஆலயம் கட்டணும், நிறைய ஆலயங்கள் கட்டணும். அருமையானவர்களே, 2030க்குள்ளே 1000 ஆலயம் கட்டிடணும். இது தரிசனம். இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதோடு கூட மிஷினரிகள் குறைஞ்சது இப்போது எங்ககிட்ட 270 பேர் இருக்காங்க. 2030க்குள்ளே 1000 மிஷினரிஸ் ஒர்க் பண்ணணும். 10,000 கிராமங்களில் சபைகள் உருவாக்கியிருக்கணும். இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த தரிசன திட்டத்தை ஆண்டவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். என் அன்புக்குரியவர்களே, ஆதி கிறிஸ்தவர்கள் மத்தியில் இயேசு இப்படி எழுந்தருளினார் அல்லவா, இப்படியே வருவார்னு சொன்னாங்கல்ல. அதனால் நிறைய பேர் வேலைக்கே போகலை. அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டாங்க. ஆங்காங்கே சபைகளை சமைச்சு போடுவார்கள். சாப்பிட்டு விட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இயேசு வரப்போகிற அவரை சந்திக்கணும், ஆயத்தமாகணும். ஒருவரை சந்திக்கும் போது மாறனாதா, இயேசு வரப்போகிறார், சந்திக்க நீ ஆயத்தம் தானா அப்படின்னு சொல்லி ஒருவரை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. என் அன்புக்குரிய இதை பவுல் திருச்சபைகளை ஒழுங்குபடுத்தும் போது, இயேசு வரப்போகிறார் உண்மைதான், ஆனால் அவர் வருகிற வரையிலே இந்த உலக பிரகாரமான காரியங்களிலே கரைவிடாமல் உங்களை காத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு வேலை போக மனசு இல்லைன்னா நீங்கள் சாப்பிடாதீங்க. அப்படிலாம் வேலை செய்து சம்பாதிக்கணுங்கிற காரியத்தை சொல்லி வலியுறுத்தி திருச்சபை காரியங்களை ஒழுங்குபடுத்துகிறார். என் அன்புக்குரியவர்களே, தெசலோனிக்கேய திருச்சபையில் பல குடும்பங்கள் இயேசுவை உண்மையாகவே ஆராய்த்தார்கள், வருகைக்காக காத்திருந்தார்கள். அப்படி இருக்கையில் தெசலோனிக்கேய திருச்சபையை நடத்தினர் ஒரு நாள் மரித்து விட்டார். அவருடைய வாழ்க்கையில், விசுவாசிய வாழ்க்கையில் ஒரே போராட்டம். இயேசு வரப்போகிறார், அவரை எல்லாரும் சந்திப்போம், நம்ம எல்லாரும் ஒன்றா போவோம் சொல்லிக்கிட்டு இருந்தவர் இப்போ சேர்த்து போயிட்டாரே. இனி யார் எங்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்வது? இந்த இயேசு உண்மையில் வரப்போகிறது உண்மைதானா? அப்படி பல கேள்விகளோடு அங்கே இருக்கும்போது தான் பவுல் ரோமாபுரி திருச்சபை, அந்த தெசலோனிக்கேய திருச்சபை விசுவாசிகளை தெளிவுபடுத்துவதற்கு எழுதுகிறார். இயேசுவை விசுவாசிக்கிறவர்களே, உங்களுக்கு நான் சொல்கிறேன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், பின்பு உயிரோடு எழுந்தார் என்பதை நாம் எல்லாரும் வேதத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். இந்த இயேசு எப்படி வருவாரோ மறுபடியும் திரும்ப வரப்போகிறார். அப்படி வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபமாக்கப்படுவோம். இதுதான் அவளுக்கு ஒழுங்குபடுத்தி நாம் மரித்தவர்களை மறுபடியும் சந்திப்போம். இப்படி ஒரு சந்திக்கிறதுனால உங்களுடைய விசுவாசத்தில் நீங்கள் திடப்பட்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த விசுவாசிகளை உற்சாகப்படுத்துகிறார். என் அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். வரும்போது நியாயந்திருக்கிற அரசராக வரப்போகிறார். முதல்ல இரட்சகராக வந்தார், இப்போ நியாயந்திருக்கிற அரசராக வருகிறார். இந்த இடைக்காலங்களிலே நாம் என்ன செய்கிறோம் என்பது மிக முக்கியம். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆவியிலே நிறைந்து இந்த ஊழியத்தை அவர் செய்கிறார். அவருடைய முதல் பிரசங்கத்தில் 3000 பேர், 2000 பிரசங்கத்தில் 5000 பேர். அப்போஸ்தலர் 8 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 5000, ஒரு 3000, 8000, ஏற்கனவே ஒரு 120 பேர் மேல் மாடி அறையிலே கூடி ஜெபம் பண்ணி ஆவியானோட வருகைக்காய் காத்திருந்த 8120 பேர் உலகமெங்கிலேயும் சிதறடிக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 8 நாளில் எழுதியிருக்கு, அவர்கள் உலகமெங்கிலேயும் எங்கெல்லாம் சிதறி போனார்கள் அங்கேயெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். என் அன்புக்குரியவர்களே, உலகின் பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி கிறிஸ்தவர்கள், அதே போல் வேலூர் மாவட்ட கிறிஸ்தவர்கள், நான் போகிற பல நாடுகளில் அவர்களை பார்க்கிறேன். எங்கு இருந்தாலும் சரி, ஆங்காங்கே சில சபைகளை உருவாக்கி அந்த சபைகளை ஒரு ஆவிக்குரிய சபையாக நடத்துகிறது மாத்திரமல்ல, நம்முடைய இந்தியாவிலே சுவிசேஷம் சொல்லப்படணும், இந்திய மக்களுக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் பங்காளர்களாக இருக்கணும், எல்லாரும் இங்கிருந்து நம்ம ஏதாவது எடுத்து அனுப்புவோம்னு சொல்லி சபைகள் ஒழுங்கும் குறவுமாக அங்குள்ள போதகர்மார் காணிக்கைகளை எடுத்து இந்தியாவுக்காக இப்படி அனுப்பி வைக்கிறார்கள். என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளே, நம்முடைய பங்களிப்பு இந்த தேசத்துக்கு எப்படி இருக்கிறது? இந்த தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்து இந்த நாட்டு மக்களை ஆண்டோடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துகிறதில் நம்ம எப்படி இருக்கிறோம்னு சொல்லி யோசித்து பார்ப்போம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய வருகை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணும்போது லோத்துவின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி, ஏன் லோத்துவின் மனைவியை நினைத்து கொள்ளணும்? என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளை, உலகம் ஒரு பக்கம் இழுக்க, பரலோகம் ஒரு பக்கம் இழுக்க, நடு வானத்தில் பரிதாபமாக தொங்கி கொண்டிருந்தது தான் லோத்துடைய மனைவியுடைய வாழ்க்கை பார்த்துக்குங்க. அதுதான் நினைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாகவே 2 பக்கமும் கால்களை வைத்து நீங்கள் அவதிப்படாதிருங்கள். அன்றைக்கி எலியா தீர்க்கதரிசி
கர்த்தருடைய பிள்ளைகளை திடப்படுத்தும். என்ன சொல்கிறாரு? கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை ஆராதியுங்கள், பாகால் தெய்வம் என்றால் பாகால் ஆராதியுங்கள். ஏன் 2 நினைவுகளோடு குந்தி குந்தி நடக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் நிறைய கிறிஸ்தவர்கள், உங்களுக்கு உலகமும் வேணும், இயேசுவும் வேணும், அப்படி தான் நிறைய பேர் நினைக்கிறோம். அருமையானவர்களே, உலகத்தை நாங்கள் வெறுக்க மாட்டோம், இயேசுவும் வெறுக்க மாட்டோம். எங்களுக்கு 2ம் வேணும்னா 2 எஜமான்களுக்கு உங்களால் ஊழியம் செய்ய முடியாது. இயேசு தெளிவாக சொன்னார், ஒரு எஜமானை தான் ஊழியம் செய்ய முடியும். ஆகவே என் அன்புக்குரியவர்களே, ஆவிக்குரிய ஜீவியத்தில் தடம் புரளாமல் தெளிவாக ஒரே எஜமானுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக காணப்படும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். என்னுடைய போதகர் CS வேதக்கன் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, தம்பி, தாமரை தண்ணீரில் தான் இருக்க வேண்டும், ஆனால் அந்த தாமரையில் தண்ணீர் ஒட்டாது போல இந்த உலகத்தில் தான் நம்ம ஜீவனம் பண்ணணும். ஆனால் இந்த உலகம் நமக்குள்ளாக வந்துவிடக்கூடாது. பொருளாசை என்கிற ஆசை நமக்குள்ளாக வந்துவிடக்கூடாது. இச்சை, மற்றவர்களுடைய பொருள் மேலே இச்சை, திருடுற புத்தி, பொய் சொல்கிற புத்தி நமக்குள்ளே வந்துவிடவே கூடாது. என் அன்பானவர்களே, பணத்துக்காக பொய் சொல்லி சம்பாதிக்கிறோன்னு சொன்னால் அந்த வீட்டில் சாவு வீட்டில் இருக்கிற பெருமூச்சுக்கு ஒப்பான சத்தம் இருக்கும்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்படின்னா நம்ம எங்கேயாலும் பொய் சொல்லி பணம் சம்பாதித்து வைத்திருக்கிறோமான்னு யோசித்து பாருங்கள். ஊழியத்திற்கு தேவைகள் உண்டு. அருமையானவர்களே, மிஷினரிகளை ஸ்பான்சர் பண்ணுங்கன்னு கேட்குறோம். ஏன்னா மிஷினரிகளுக்கு சம்பளம் கொடுக்குறோம், அதுக்கு தான் ஸ்பான்சர்ஷிப் கேட்குறோம். ஆதிவாசி குழந்தைகளை படிக்க வைங்கன்னு கேட்குறோம். ஆதிவாசி பிள்ளைகளுடைய படிப்புக்கு பணம் அனுப்பணும், குழந்தைகளுக்கு சாப்பாடுக்கு பணம் அனுப்பணும், டியூஷனில் படிக்கிற பிள்ளைகளுக்கு பணம் அனுப்பணும். என் அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளை டியூஷன் டீச்சருக்கு பணம் கொடுக்கணும். அது மாத்திரம் இல்லை, கிராமங்களில் ஆலயம் சும்மாவை கட்ட முடியும்? மக்கள்கிட்ட டொனேஷன் கேட்குறோம், சரி, கல் வாங்கணும், மேஸ்திரிக்கு கூலி கொடுக்கணும், சிமெண்ட் வாங்கணும், கல் வாங்கணும். அருமையானவர்களே, ஒவ்வொரு வேலைகளுக்கும் பணங்கள் வேணும். அதனால தான் ஆலயம் கட்டுவதற்கு பணங்கள் தாருங்கள்னு சொல்லி கேட்குறோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த பணங்களை 100% கர்த்தருக்காக தான் செய்கிறோம் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரிய எங்களுடைய சொந்த சேவைக்காக, சொந்த ட்ராவலுக்காக, அருமையானவர்களே, சொந்த சுகபோகத்துக்காக எங்களை அனுபவிப்போமே என்றால் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளை, இந்த ஊழியத்தில் நாங்கள் உத்தமமாக நிலைநிற்க எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதிருங்கள். இயேசுவின் ராஜ்யம் நேற்றும் என்றும் என்றும் மாறாத ராஜ்யம். வரப்போகிற தெய்வகுமாரனாம் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறதற்கு ஆவி, ஆத்மா, சரீரம் எப்பொழுதும் பரிசுத்தமாய் காக்கப்படுவதாக உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எங்கள் பரலோக பிதாவே, இந்த இயேசு எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் திரும்ப வருவார். ஆகவே அவர் சந்திக்கிறதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கும்படி ஆவி, ஆத்மா, சரீரம் கரைபடாமல் எங்களை காத்துக்கொள்ளும். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒருவர் கூட நரகம் போய்விடக்கூடாது. ஆண்டவரே, இந்த மிஷினரி ஊழியத்தை சப்போர்ட் பண்ணுற ஒருவர் கூட நரகம் போய்விடக்கூடாது. ஆண்டவரே, ஒவ்வொரு வீட்டிலையும் நிறைவான மகிழ்ச்சி, சமாதானம், ஒவ்வொரு வீட்டிலையும் வளர்ந்து வருகிற பிள்ளைகள் தெய்வ பயத்தோடு காணப்படட்டும். ஒவ்வொரு வீட்டிலையும் புத்திரபாக்கியம் இல்லாத ஒரு மலடு கூட இருக்கக்கூடாது. ஆண்டவரே, ஒவ்வொருடைய தொழிலே விருத்தி காணப்பட வேண்டும். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை சப்போர்ட் பண்ணுறவங்க நாளுக்கு நாள் விருத்தி அடையும்படி எங்கள் பிதாக்களின் தேவனின் கரம் ஒவ்வொருவரும் கூட தங்கி இருக்கட்டும். அப்படியே செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கின்றோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற கோயை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்னை திருவஞ்சேரி பிரான்ச், அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM கனரா பேங்க் சேலையூர் பிரான்ச், அக்கௌண்ட் நம்பர் 12 00 34 54 94 90, ஐஎஃப்எஸ் கோட் CNRP 0005652. அருமையானவர்களே, எங்களுடைய தொலைபேசி எண் 9043867550, 9447375550. உங்களுடைய ஜபங்களுக்காக எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள்.